கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 11. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய கடைசி வார்த்தையாக நான் மீண்டும் வாசித்தேனே, அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எத்தனை இனிமையாக இருக்கிறது. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். நம்முடைய கடவுள் நமக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்பதை இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறதற்காக நான் ஆண்டவருக்கு தோத்திரத்தை செலுத்துகின்றேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய பின்னணியும் நமக்கு நன்றாக தெரியும். தன்னை தேடி வந்த மக்களுக்கு ஆண்டவர் உணவளிக்கின்றார். அதுவும் எங்கே இருந்து கொண்டு வருகின்றார் என்றால், ஒரு சிறுவனிடத்திலே இருந்ததான 5 வார்கோதுமை அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000த்திற்கும் அதிகமான மக்களுக்கு அவர் திருப்தியாக உணவளித்தார் என்று பார்க்கின்றோம். அதை சார்ந்த பகுதியை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். அதிலே ஆண்டவர் என்ன செய்திருக்கின்றார்? அந்த சிறுவனிடத்தில் இருக்கிறதான அப்பத்தையும் மீனையும் வாங்கி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் இயேசு எடுத்து கொடுக்கின்றார். அவர்கள் பந்தி விசாரிக்கிறார்கள். பசித்து வந்திருக்கிற மக்களுக்கு உணவை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதிலே மிகவும் சிறப்பாக ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துகிறார். அதை தான் நாம் திரும்ப திரும்ப இப்பொழுது நாம் வாசித்தோம். அது என்ன? அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த 2 மீன்களும் 5 வார்கோதுமை அப்பமும் உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பங்களை விட அது மிகவும் சிறந்த ஒன்றாக இருந்தது. அது எடுக்க எடுக்க குறையாமல் இருந்தது என்பதல்ல, 5000த்திற்கும் அதிகமான மக்கள் திருப்தியாக உண்பதற்கு மாறாக அந்த சாதாரண அப்பமும் அந்த மீன் துண்டுகளும் இயேசுவின் கரத்தில் சென்றபடினாலே அங்கே மாபெரும் அதிசயங்கள் நடக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் அந்த மீன்களிலே இருந்து எடுத்து கொடுக்கவில்லை, தம்முடைய வல்லமையினாலே அந்த மீன்களை பல மடங்கு பெருகச் செய்து அதிலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? வேண்டிய மட்டும் எடுத்து கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு வேண்டிய மட்டும் தன்னிடத்திலே இருந்து ஆசீர்வாதங்களை எடுத்து கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவரை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் கடவுள் தம்மிடத்தில் இருக்கிறதான வல்லமையிலிருந்து, தம்மிடத்தில் இருக்கிறதான அதிசயத்தில் இருந்து என்ன செய்கின்றார்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் எடுத்து வேண்டிய மட்டும் கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சுகம் வேண்டுமென்றால் இயேசு தன்னிடத்தில் இருக்கிற வல்லமையை நிமித்தமாக அவர் சுகத்தை எடுத்து கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு அவர் பொருளாதாரத்தில் ஒரு விருத்தி
சக்தியை ஆண்டவர் தன்னிடத்திலே இருந்து எடுத்து கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஞானம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் வேண்டிய மற்றும் ஞானத்தை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். இப்படி நம்முடைய ஆண்டவர் சகல ஆசீர்வாதத்தையும் தன்னகத்தே உடைய கடவுளாக இருக்கிறார். ஆகவேதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி. நம்முடைய கடவுள் பரிபூரணமான ஆண்டவராக இருக்கிறார். அவரிடத்தில் இருந்து நமக்கு கிருபையின் மேல் கிருபை உண்டாகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வேண்டிய மட்டும் கொடுக்கிற கடவுள், வேண்டிய மட்டும் தன்னிடத்தில் இருந்து எடுத்து கொடுக்கிற கடவுள். ஆகவே ஆண்டவர் நம்முடைய எல்லா தேவைகளிலும் நமக்கு வேண்டிய மட்டும் எதெல்லாம் நமக்கு வேண்டுமோ அவையெல்லாம் நமக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே கவலைப்படாமல் கடவுளை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு வேண்டியது எதுவோ அதை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுமாய் கொடுக்கின்ற கடவுள். ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர் கிள்ளி கொடுக்கின்ற கடவுள் அல்ல, அவர் பரிபூர்ணமாய் நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுள். ஆகவே அந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவரை பற்றி கொள்ளுவோம். நிச்சயமாக நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்கி தருவார். கடவுள் தாமே நம்முடைய எல்லா விதமான தேவைகளிலும் ஆண்டவர் வேண்டிய மட்டும் கொடுத்து எல்லா இக்கட்டுகளுக்கும் துன்பங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்வாராக. ஆமென், ஆமென்.